ஹலோ மக்களே, மாறன் வீரா செம இன்ட்ரெஸ்டிங்காக போயிட்டுருக்கு. நம்ம ராமச்சந்திரனுக்கு உண்மையை தெரிஞ்ச உடனே மாறா இத்தனை நாளாட்டு எல்லாத்தையுமே மனசுக்குள்ளேயே வச்சுட்டே சரி இனிமே உங்ககிட்ட நான் என்னோட அன்பை காட்டுவேன்னு சொல்லிட்டு செமையா நம்ம மாறனுக்கிட்ட அவங்க பாசத்தை காட்டுறாங்க. அதே சமயத்தில் வீராவையும் ஒன்னையும் ஒன்று சேர்க்க வேண்டியது என்னோட பொறுப்பு தான் சொல்லி நம்ம ராமச்சந்திரன் செம மாஸ்டர் பிளான் போட்டு நம்ம மாறன் வீராவை ஒன்று சேர்த்துட்டாங்கன்னே சொல்லலாம். வீடியோக்குள்ளே போகிறக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிடுங்க. அப்போதான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நம்ம ராமச்சந்திரனும் மாறன் கிட்ட இத்தனை நாட்டு உண்மையை மறைச்சிட்டு இப்பவே நான் வீரா கிட்ட போய் எல்லா உண்மையும் சொல்லி உன்னையும் வீராவையும் சேர்த்து வைக்கிறேன்னு சொல்லும்போது நம்ம மாறனும் சரிப்பா நீங்க கொஞ்சம் பொறுமையா இருங்க, இப்ப வீரா கிட்ட என்ன சொன்னாலுமே அவ நம்புற மாதிரி இருக்காது, அதனால கொஞ்சம் பொறுமையா இருப்போம்னு சொல்லி நம்ம ராமச்சந்திரனை தடுத்து நிறுத்துறாங்க. சரின்னு சொல்லிட்டு எல்லாரும் வீட்டுக்கு வரும்போது சூர்யா ஒரு குழப்பத்தோட இருக்காங்க. எதற்காக மாறனை மட்டும் தனியா கூப்பிட்டு பேசுனாங்க, என்ன விஷயமா இருக்கும், மாறன் அப்படி என்ன சொன்னனால அவங்களுக்கு மறுபடியும் இந்த மாதிரி உயிர் வந்தது அப்படிங்கிற மாதிரி சூர்யா ஒரு யோசனையில இருந்துட்டு இருக்காங்க. நம்ம ராமச்சந்திரனோட நடவடிக்கைகள் எல்லாமே கொஞ்சம் மாறுதலா இருக்கு, மாறனுக்கு கொஞ்சம் ஆதரவாவே இருக்காங்க. மாறன் அங்க வரும்போது நம்ம வீராவும் பிருந்தா எல்லாரும் சேர்ந்து இனிமே மாறன் வீட்டுக்குள்ள வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுக்கும்போது நம்ம ராமச்சந்திரனும் என்ன வீரா பேசுற, ஏற்கனவே நம்ம கனிக்கு ஒரு ஆபத்து இருக்குன்னு சொல்லிட்டு இருக்கோம்ல, கனிக்கும் நம்ம குடும்பத்துக்கும் ஒரு பாடி கார்டாட்டு மாறன் வீட்டுக்குள்ள இருக்கிறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அது மாதிரியே நம்ம ராமச்சந்திரன் எல்லாருமே வீட்டுக்குள்ள வராங்க. நம்ம வள்ளி அமையும் அண்ணா நான் கொஞ்ச நேரத்தில் ரொம்பவே பயந்து போயிட்டு உனக்கு ஏதாவது ஆபத்து வந்துருமோன்னு சொல்லிட்டு ரொம்பவே டென்ஷன் ஆகிட்டேன், நல்ல வேளை அந்த கடவுள் புண்ணியத்தில் உனக்கு எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. வீட்டுக்குள்ளே வந்த உடனே நம்ம ராமச்சந்திரனும் சரி மாறங்கிட்ட இது வரைக்கும் நம்ம அன்பாக நடந்துக்கிட்டதே இல்லை, சின்ன வயசுலேருந்தே அவங்க அம்மாவோட நிலைமைக்கு காரணம் அவன் தான் நினச்சிட்டு நான் அவனை வெறுப்பாகவே வளர்த்துட்டேன், இனியாவது அவங்ககிட்ட அன்பாக நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி ஆனால் வெளியில் அன்பாக நடந்துக்கிட்டா நம்ம சந்தேகம் வந்துடும், என்ன செய்கிறதுன்னு யோசிக்கும் போது நம்ம மாறனும் சாப்பாடு எடுத்துட்டு வராங்க. சாப்பாடு வாங்கி வச்சிருக்கேன், இதை சாப்பிடுங்கன்னு சொல்லும்போது ராமச்சந்திரனும் இதெல்லாம் எனக்கு தேவையே கிடையாது, தேவையில்லாத வேலையெல்லாம் நீ செய்துட்டே இருக்காத, எல்லாத்துக்கும் காரணம் இந்த வீரா தான், வீரா இந்த வீட்டுக்குள்ளே ஒன்றை அனுமதிச்சிட்டா அதனால தான் எல்லாத்தையுமே பொறுத்து போக வேண்டியதாக இருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வச்சு நம்ம ராமச்சந்திரன் செம மசாஜ் சத்தம் போடுறாங்க மாறனை. நம்ம வள்ளியம்மையும் சரிண்ணா நீ கொஞ்சம் பொறுமையாயிரு, பாவம் மாறன் அவனுக்கு கொஞ்சம் அமைதியாக இருக்க விடு அப்படின்னு சொல்லும்போது நம்ம ராமச்சந்திரனும் ரூமுக்குள்ளே போன உடனே மாறனும் ரூமுக்குள்ளே வராங்க. நம்ம மாறனை அப்படியே கட்டி அணைச்சி மாறா நம்ம இப்படி ஒரு ஆக்டிங் கொடுக்க ஆரம்பிச்சிட வேண்டியதான், ரூமுக்குள்ளே உங்ககிட்ட நான் பாசமாகவே இருக்கேன்டா, வா நீ எனக்காக நீ எவ்வளோ செய்திருக்க, உனக்கு நான் அன்பு காட்டினதே இல்லைன்னு சொல்லிட்டு நம்ம மாறனை அப்படியே முறையாக ராமச்சந்திரன் அவங்க மடியில் படுக்க வச்சு ரொம்ப பாசத்தை பொழிஞ்சிட்டு இருக்காங்க. அதே சமயத்தில் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா திடீர் இருந்தால வீரா ரூம்ல எல்லாம் இருக்கும்போது ஒரு திருடன் வந்துடுறாங்க. திருடனை பார்த்து பயங்கர அதிர்ச்சியான நம்ம வீராவும் சத்தம் போடும்போது மாறன் செம அதிரடியா அந்த திருடனை அடிச்சு துவம்சம் பண்ணது இல்லாமல் நம்ம வீராவை வச்சு அப்படியே அந்த திருடனை அடிக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் அந்த திருடனால நம்ம மாறனும் வீராவும் சேர்ந்த மாதிரி இருக்காங்க. அதே சமயத்தில் சரி வீராவும் இதெல்லாம் ஒரு அட்வான்டேஜாக எடுத்துக்காத, என்னைக்கா இருந்தாலும் உன் மேலே இருக்கக்கூடிய கோபம் எனக்கு குறையவே செய்யாதுன்னு சொல்லிட்டு சத்தம் போட்டுட்டு அந்த இடத்துலேருந்து கிளம்புறாங்க. நம்ம ராமச்சந்திரனும் இது எல்லாமே தெரிய ஆரம்பிக்குது. நம்ம மாறனும் என்னடா ஆச்சு அப்படின்னு யோசிக்கும் போது ராமச்சந்திரன் அவங்ககிட்ட எதுக்காக இப்போ இந்த திருடன்லாம் வந்துட்டு போனான்னு உனக்கு ஏதாவது தெரியுமா, என்னன்னு தெரியல, திடீர் இருந்தாலும் இப்படி ஒரு திருடன் வருவான் நான் எதிர்பார்க்கவே இல்லை, ஆனால் வீராவை காப்பாற்றிட்டு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டேன்னு சொல்லும்போது நம்ம ராமச்சந்திரனும் என்னடா திருடன் அவன் பாட்டுக்கா வந்தான், எல்லாமே இந்த அப்பாவோட பிளான் தான், நான் தான் அவனை வர வச்சேன், வீராவோ நீயும் சேர்ந்து வாழணும்ல, வீரா பழைய மாதிரி உன் மேலே அன்பாக இருக்கணும், அதுதான் எனக்கு ஆசை, உன்னோட வாழ்க்கையில் எவ்வளோ பிரச்சனைகளை நீ சந்திச்சிருக்கா, ஆனால் எதை பற்றியுமே நீ வெளியில் சொல்லாமல் உள்ளுக்குள்ளேயே மறைச்சி வச்சிருந்த, இனி அது இந்த அப்பா உனக்கு உறுதுணையாக எப்போவுமே இருப்பேன், வீராவை பழைய மாதிரி உன்னை லவ் பண்ண வைக்கின்றது என்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லும்போது நம்ம மாறனும் என்னப்பா சொல்கிறேன், நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை, இவ்வளோ பெரிய ஐடியாவை நீ போட்டிருக்கே அப்படின்னு சொல்லும்போது ராமச்சந்திரனும் என்னோட பையனுக்கு ஏதாவது நல்லது நடக்கணும்னு நினச்சா நான் அதை பற்றியெல்லாம் யோசிக்க மாட்டேனா அப்படின்னு சொல்கிறாங்க. இனிமேல் நீங்கள் தான் என்னோட லவ் குருன்னு சொல்லிட்டு நம்ம மாறனும் ராமச்சந்திரன் கிட்ட பேசுகிறாங்க. ரெண்டு பேரும் சேர்ந்து முறையாக அன்போட சாப்பாடை பரிமாறி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஆனால் வெளியில் யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா சூர்யாவுக்கு ஒரே குழப்பமாக இருக்குது, இந்த மாறனை எதுக்காக என்னை வீட்டுக்குள்ளே விட்டுருக்காங்கன்னு தெரிய மாட்டேங்குது, இந்த சான்ஸை யூஸ் பண்ணி எப்படியாவது மாறனை வெளியில் துரத்திடலான்னு பார்த்தா எதுவுமே நடக்க மாட்டேங்குது. வீரா வேற மாறனை இப்படி வீட்டுக்குள்ளே விட்டுட்டா, இதில் வேற நம்ம
மாறனோட அப்பாவோட நடவடிக்கைகள் எதுவுமே சரியா இல்ல. ஹாஸ்பிட்டல்லேருந்து வந்த பிறகு மாறன ரொம்ப அக்கறையா கவனிச்ச மாதிரி இருக்கு. இது எதுவுமே சரியாவே இல்ல அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவும் வீட்டுக்குள்ள வரும்போது நம்ம வீரா கிட்ட என்னாச்சு இப்ப எல்லாம் சரியாயிட்டா அப்படின்னு கேட்கும்போது வீராவும் இப்ப எந்த பிரச்சனையும் இல்ல நல்லபடியா தான் போயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவும் மாறனை பார்த்தா தான் அப்பா எல்லாம் டென்ஷன் ஆகுறாங்கல்ல, அது உனக்கு நல்லாவே தெரியுதுல்ல, பேசாம மாறன் இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்ப வேண்டியதுன்னு கேட்கும்போது வீராவும் மாறன் வந்து இங்க ஒரு குடும்பத்துல உள்ள உறுப்பினரா ஒன்றும் இங்க இல்ல, ஆனா இந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது, கனிக்கு பல ஆபத்துகள் வரனால தான் அவனை ஒரு பாடி கார்டு மாதிரி தான் இந்த வீட்டுல நாங்க ஏத்துக்கிறோம் அப்படின்னு சொல்லும்போது நம்ம சூர்யாவும் என்னதான் இருந்தாலும் மாறன் இந்த வீட்டுல இருந்துட்டு இருந்தா திருப்பியும் குடும்பத்துல பிரச்சனை தானே வந்துட்டு இருக்கோம், அவனை இந்த வீட்டை விட்டு வெளியில அனுப்புங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இது எல்லாத்தையுமே கேட்டுட்டு இருந்த நம்ம ராமச்சந்திரனும் எதுக்கு இந்த சூர்யா இந்த மாதிரி எல்லாம் பிஹேவ் பண்ணிட்டு இருக்கான், நம்ம பையனை எதிர்த்து இந்த சூர்யா அப்படி செய்யறது சரியான செயலே கிடையாதே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம மாறனுக்கு மறைமுகவா ஆதரவாவே நம்ம ராமச்சந்திரன் இருந்துட்டு இருக்காங்க. மாறன் அதுல வந்து எதுக்குடா தேவையில்லாம என்னோட குடும்ப விஷயத்துல நீ தலையிடுற அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை எதிர்த்து நிக்கிறாங்க. இதெல்லாம் கவனிச்சிட்டு இருந்த நம்ம வீராவும் இந்த வீட்டில் இவ்வளோ பெரிய பிரச்சனைகள் எல்லாம் நடந்துட்டு இருக்கு, புதுசாக இப்படி ஒன்றும் தேவையில்லை, தேவையில்லாமல் நீங்கள் 2 பேரும் பிரச்சனை பண்ணாதுங்க அப்படின்னு சொல்லும்போது சூர்யாவும் அதுலேருந்து அமைதியாக கிளம்பிடுறாங்க. அதே சமயத்தில் நம்ம மாறன் ராமச்சந்திரன் கிட்ட வந்து இந்த சூர்யாவோட நடவடிக்கை எதுவுமே சரியில்லைப்பா, இனிமே இந்த கடை பொறுப்பு எதுவுமே சூர்யாவுக்கு கொடுக்காதுங்க, அதான் ராகவனுக்கு ஏதாவது ஒரு பொறுப்பு கொடுத்தா அவன் மறுபடியும் திருந்ததுக்கு வாய்ப்பு இருக்குல்ல அப்படி சொல்லும்போது ஆமாடா நான் இதை பற்றி எதுவுமே யோசிக்கவே இல்லை, நீ இந்த குடும்பத்துக்கு நல்லதுக்காக மட்டும்தான் எல்லாத்தையுமே யோசிச்சு ஒன்னொன்னா செய்துட்டு இருக்க, இத்தனை வருஷமாட்டு இந்த குடும்பத்துக்காக செய்யாத தப்புக்கு நீ ஜெயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்திருக்கடா, உன்னெல்லாம் நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே வருத்தமா இருக்குன்னு சொல்றாங்க. மாறனும் அதெல்லாம் பத்தி கவலைப்படாதப்பா, இனி அது இந்த குடும்பம் நல்லபடியா இருக்கணும், அதான் எனக்கு வேணும்னு சொல்றாங்க. நம்ம ராமச்சந்திரனும் ராகவனை கூப்பிட்டு டே ராகவா என்னடா நான் இத்தனை நாளாட்டு இந்த ரூமுக்குள்ளேயே இருந்துட்டு இருந்தனால நீ வந்து இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கியா, இனியும் இந்த மாதிரி பண்ணிட்டு இருந்தேன்னா அது சரியே கிடையாது, சரி கண்மணி தான் போயிட்டானா அதுக்காக உன்னோட பொண்ணை நினச்சி கொஞ்சமாவது யோசிச்சு பார்க்குறியா, அவள் வந்து அப்பான்னு சொல்லிட்டு அவளுக்கு அப்பா பாசமும் இல்லாமல் போயிருந்தா எப்படி இருப்பா அப்படின்னு சொல்லி நம்ம ராமச்சந்திர ராகவனுக்கு அட்வைஸ் கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. இனிமே நீ இந்த மாதிரி சுற்றிட்டே இருக்கக்கூடாது, கடையில் உள்ள பொறுப்பு எல்லாமே பழைய மாதிரி நீ தான் ஏற்றுக்கணும்னு சொல்லும்போது ராகவனும் அது எப்படிப்பா நான் இப்படி பண்ண முடியும், எனக்கு வந்து எல்லாமே கண்மணி தான், அவள் இல்லாத உலகத்தில் நான் இருக்கவே விரும்பலை, அப்படி இருக்கும்போது இதெல்லாம் என்னால் செய்யவே முடியாது சொல்கிறாங்க. ராமச்சந்திரனும் சரி கண்மணி தான் இல்லை, உன்னோட பொண்ணு கனியை பற்றி கொஞ்சமாவது யோசிச்சு பார்த்தியா, கனிக்கு என்னடா பாவம் செய்தா, அவளுக்கு அம்மாவும் இல்லை அப்பாவும் இப்போ இல்லாத மாதிரி இருக்கும்போது அவள் ரொம்பவே ஃபீல் பண்ணாதானே செய்வா, அதனால் நீ மாறி தான் ஆகணும்னு சொல்லிட்டு நம்ம ராமச்சந்திரனும் ராகவனுக்கு ஒரு பெரிய பொறுப்பை கொடுக்குறாங்க. இதை சூர்யா கொஞ்சம் கூட எதிர்பார்த்துருக்கவே மாட்டாங்க. சூர்யாவும் மாறன் வந்ததுலேருந்து நமக்கு தான் குடைச்சல் கொடுத்துட்டே இருக்கான், இந்த குடும்பத்தை எப்படியாவது அழிச்சிடலான்னு பார்த்தா இவனோட செயல் வந்து கூடிட்டே போகுதே, இவன் இருக்க வரைக்கும் இந்த குடும்பத்துக்கு எந்த ஆபத்தும் வரவிட மாட்டான் போலயே அப்படிங்கிற மாதிரி சூர்யா ஒரு பிளான் பண்ணுறாங்கன்னு சொல்லலாம். என்னதான் இருந்தாலும் ஏற்கனவே மாறன் தனியாக இருக்கும்போதே எல்லா பிளானையும் தகர்த்தெறிஞ்சிட்டாங்க. இந்த வாட்டி நம்ம ராமச்சந்திரன் அப்பா கூட சேர்ந்த மாதிரி சூர்யாவுக்கு சரியான ஆப்ப வைக்கிறாங்க. கூடிய சீக்கிரமாக நம்ம வீராவும் மாறனும் ஒன்று சேர போகிறாங்கன்னே சொல்லலாம்.